மேல எனக்கு என்னத்தே கோவம்? அப்படி எந்த பிரச்சனையுமே வீட்டுல நடக்கல. யாருக்கு தெரியும்? நான் இவ்வளவு நாளா ஊர் பூரா என் மருமவ நல்ல மருமவ என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நானும் உங்க மக மாதிரி இல்லத்தே, உங்க மருமக தான் என்கிட்ட காட்டிட்டியா? ஏக்கா, நான் உண்மையிலேயே இந்த சாரி எல்லாம் கிழிக்கவே இல்லக்கா. எனக்கு என்ன நடக்குது இங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ரூம்ல எல்லா சாரியும் நான் கழிச்சு போடவே இல்ல. உங்க மாமியார் உன் மேல இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு நானும் நினைச்சு கூட பார்க்கல சின்ன பொண்ணு. நான் என்னக்கா பண்ணுவேன்? எங்க மாமியார் என் மேல வீடா பழிய தூக்கி போடுது அவள. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. இப்படி நீலி கண்ணீரை வடிக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ உங்க அம்மா வீட்டுக்கு. எது? அத்தையாவது சொத்தையாவது இன்னும் கோவத்தை கிளப்பாம முதல்ல கிளம்புங்க இருந்து. என்ன பண்ணுவாங்க நீங்க? உங்க மருமகளை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுமா நீங்க இப்படி எல்லாம் பேசுதியா? ஆமா, அவளை பத்தி தான் இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வீட்டை விட்டு அவளை வெளிய போக சொல்றேன். ஏக்கா, இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்கக்கா. பாரு மரகதா, அவரவர் வீட்டு பிரச்சனை அவரவருக்கு தான் தெரியும். நான் இவ்வளவு நாளா என் மருமவ நல்லவனை நம்பிதானே ஏமாந்திருக்கேன். சின்ன சின்ன பொண்ணு உங்க மாமியார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ? ஆமாக்கா, அத எனக்கே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மீனக வேற திடீர்னு இப்ப எங்க போனா? இந்த வீட்ல பாதி பிரச்சனை வரதே அவளால தான். சொல்லிக்கிட்டோம்ல, இங்க இருந்து கண்ணீரை வடிக்காத. முதல்ல பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. ஏதி, ஆபீஸ்க்கு போயிருக்கவங்க மகன் வரட்டுந்தே, அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிடலாம். என் மகன் கிட்ட பேசிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அத நீ ஒண்ணும் எனக்கு சொல்லி தராண்டா. என்ன பரிமளக்கா நீங்க இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அவ மாப்பிள்ள வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பேசி முடிவு எடுத்துக்கிடலாம். இங்க பாரு மரகதா, எங்க வீட்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு முழுசா தெரியாது. தெரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. எங்க வீட்டு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிடியோம். என் மவனுக்கு நல்ல பொண்டாட்டி தான் அமைஞ்சிருக்கானே. நான் இவ்வளவு நாளா நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது எல்லாரோட லட்சணமும். இது சின்ன பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. முதல்ல நீ உங்க அம்மா வீட்டுக்கு போடி. உன்னை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என் மவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். சின்ன பொண்ணே, இவ்வளவு நேரமா உங்க மாமியார் பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்ப ஒரு வார்த்தை சொன்னவ பத்தியா, அதை என்னால கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஏக்கா, அவங்க ஏதோ கோவத்துல பேசுனவக்கா, நீங்க கோவப்படாதீங்க. அப்புறம் உங்ககிட்டயும் சண்டைக்கு வந்துருவாவோ. சரிதாமா, உங்க மாமியார் உங்ககிட்ட சண்டைக்கு வந்த மாதிரி இப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்தாவோன்னு வச்சுக்கியா, உன்ன மாதிரி இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நான் நிக்க மாட்டேன். ரெண்டு போடு போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். பேசுனவ பாரு பேச்ச. எவ்வளவு ஆனா வெயில் அடிக்கி. இவ்வளவு வெயிலையே துணி எல்லாம் நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு கிடந்திருக்கும். காத்துல அடிச்சு கிடிச்சு ஏதாவது துணி கிழிஞ்சு போய் கிடந்திருக்கும். அதுக்கு போய் நீ என்னமோ சேலையை கிழிச்சேன்னு உன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காவோ? அதையும் கேட்டுக்கிட்டு நீ என்னன்னா சின்ன பிள்ளை கணக்கா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்க? நீயும் எத்தனை நேரம் தான் உங்க மாமியார் கிட்ட நான் அந்த சேலையை கிழிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா? ஆனா உங்க மாமியார் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்காவளா? இதுல என்னமா உன்ன உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு அவங்க மகனுக்கு புதுசா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாவளாமே? ஆமாக்கா, ஏன்க்கா எங்க மாமியார் இப்படி எல்லாம் பேசுதாவோ? இங்க பாரு சின்ன பொண்ணே, நீ இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்கனாலதான் உங்க மாமியார் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காவோ. இங்க பாரு சின்ன பொண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன். நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் எதுக்குக்கா உங்ககிட்ட கோவப்பட போறேன்? இவங்க மகனுக்கு நீ பொண்டாட்டியே கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல இன்னொரு பொண்ண நல்ல பொண்ணால பார்க்க போறாவளா? எப்படி பார்க்கவோன்னு நானும் பார்க்க தானே போறேன். இங்க பாரு, இப்படி சும்மா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு நிக்காத. வெயில் வேற மண்டையை பொளக்கு. வெயில் என்ன காண்டு போட்டு மண்டையை பொளந்து எடுக்கு. உங்க மாமியார் வேணா இங்கேயே மொட்டை மாடியிலே நிக்கட்டும். நீ வா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்கு போவோம். நேத்துக்கு என் வீட்டுக்காரரு ஒரு பாட்டில் நிறைய சர்பத்து வாங்கிட்டு வந்தார் பத்துக்க. 2-3 எலுமிச்சம்பழம் கிடக்கு. வா, நம்ம 2 பேரும் நல்ல சில்லுன்னு சர்பத்து போட்டு குடிப்போம். என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதியா? என் மாமியார் என் மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்காவோ. இங்க பாரு சின்ன பொண்ணே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கெல்லாம் போட்டு நீ மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் வாழவே முடியாது. நீ வா சின்ன பொண்ணு, நம்ம போவோம். வா, மாமியா கிளவி இங்க மொட்டை மாடியிலே கிடந்து வத்தலாகட்டும். சொல்லுதம்ல, முதல்ல கண்ணீரத்தோட. சரிக்கா, செய்யாத குத்தத்துக்கு என் மேல பழிய போடுதாவளேன்னாக்கா எனக்கு கவலையா இருக்கு. உண்மையிலேயே நான் சேலையை கிழிச்சு போட்டிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன்க்கா. ஆனா நான் அந்த வேலையை பார்க்கல பத்தியலா, அதனாலதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இப்படி பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேட்டா என் மருமகளுக்கு திமிரு கூடி போச்சு. ஏக்கா, எல்லாரும் இங்க தான் நிக்கலாம். நான் வீடு பூரா தேடிட்டு வரேன். என்ன கமலா இவ்வளவு வேகமா வரா? சின்ன பொண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்காக நாங்க இருக்கோம். நல்ல நீலி கண்ணீரை வடிச்சு இப்படி கூட்டத்தை சேர்த்துட்டாளா? இங்க பாரு சின்ன பொண்ணே, உங்க மாமியார் உன் மேல பழிய போட்டுட்டாவளேன்னு நீ எதுக்கும் வருத்தப்படாத. கமலா, இப்பதான் அவளையே நான் சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். நீ என்னடா திருப்பி அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? ஏக்கா, நான் அதை சொல்ல வரல. இங்க பாரு கமலா, இப்ப நீ இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். வா, நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். என் கண்ணால கண்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லதாங்க வந்திருக்கேன். என் மருமகளுக்கு சப்போட்டா அப்படியே தெருவுல உள்ள எல்லாரும் வந்துருவாங்களா? வீடு வீடா போய் பாடு பேசி நல்ல கூட்டத்தை தான் சேர்த்து வச்சிருக்கா என் மருமவ. ஏக்கா, அப்படி என்னக்கா சொல்ல வந்திய? சின்ன பொண்ணு, அது வந்து என்னக்கா சொல்லுதிய? கமலா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, நான் என் வீட்டு வாசல்ல நின்னு என் 2 கண்ணால அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் வரேன். நினைச்சேன் எல்லாம் இவ வேலையா தான் இருக்கும்னு. ஏதோ போன் வந்ததுன்னு போனால அப்பமே எனக்கு அவ மேல கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ஏக்கா, ஏன் சம்மந்திகாரி இப்படி எல்லாமக்கா பண்ணுவா? ஆமா, அன்னைக்கே ஒண்ணு சொன்னோம்ல, உன் சம்மந்திகாரி உன்னையே வித்துருவான்னு. இவளோ கூட சேர்ந்தானே என் மருமவள இப்படி தானே இருப்பா.
என் சம்மந்திக்காரி சொக்க தங்க இல்ல, சரியான சுரண கட்டவா. இங்க பாருடி, உன்னை அப்பவே வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டேன். சும்மா இவளோ கூட சேர்ந்துக்கிட்டு என் மவளையும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க பரிமளாக்கா, கமலா சொன்னதை எல்லாம் நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. பாரு மரகதா, அப்பவே சொல்லிட்டேன் இது எங்க வீட்டு பிரச்சனைன்னு. இதுல யாரும் தலையிடாதீங்க. உங்க வீட்டு பிரச்சனைனா சின்ன பொண்ணுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டீங்களோ? நாங்க அவளுக்காக வந்து கேப்போம். ஆமா, நாங்க சின்ன பொண்ணுக்காக வந்து கேப்போம். பாருங்கக்கா, நான் நேர்ல பார்த்ததுனால தான் சொல்லுவேன். நான் ஒண்ணும் போய் சொல்லல. ஏடும்னா நீங்களே நேர்ல வந்து பாருங்க உங்க மவ லட்சணத்தை. கமலா, அவ ரெண்டு பேரும் உங்க வீட்டு பக்கத்துல தான் நிக்காவோ? ஆமாக்கா, எங்க வீட்டு பக்கத்துல நின்னு தான் பாடு பேசிட்டு சிரிச்சிட்டு கிடக்காவோ. அதனால தான் உங்களை நேர்ல கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன். ஏக்கா, இன்னைக்கு என் சம்மந்திக்காரிய நேர்ல போய் ரெண்டு சாத்தாவா விட மாட்டேங்கா. வா சின்ன பொண்ணு போவோம். நீங்களும் வாங்க. ஆமா, இவளா ஊர் விட்ட போய் சொல்லுவாளுவா. அதை கேட்டுக்கிட்டு நான் உங்க கூட வரணுமாக்கும். சின்ன பொண்ணே, உங்க மாமியாரா இப்படி கூப்பிட்டெல்லாம் வர மாட்டாவோ. அலையக்கா தூக்கிட்டு போயிருவோம். அதான் சரி. சரிக்கா. என்னடி மூணு பேரும் கூட்டி சேர்ந்துக்கிட்டு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணே, என்னடி இது? யாச்சி என்ன இப்படி தூக்கி வச்சிருக்கா? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொன்னீல்ல, அதான் வாங்க போவோம். ஏக்கா, நன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் பல நாள் கண்ட கனவை இன்னைக்குதான் பலிக்க வச்சிருக்கிய. உங்களுக்கு நிறைய திறமை இருக்குக்கா. உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுக்கா. எங்க அம்மாவையும் எங்க மைனிக்காரியையும் நீங்க சொன்ன ஐடியாவை வச்சு எப்படியெல்லாம் சண்டைய மூட்டி விட்டுட்டேன் தெரியுமா? அடி பாவி, என்ன பரிமளக்கா, உங்க சொக்க தங்கமான மவா பேசுனதை கேட்டேளா? அது வந்து இன்னும் பேசுவா, நல்ல காதை கொடுத்து கேளுங்க. பாட்டிய சின்ன பொண்ணு உன் சம்மதிக்காரியா இவ்வளவு நேரமா உங்க மாமியார் கிட்ட கண்ணீர் வடிச்சு கதறினியா? ஆமாக்கா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சம்மந்திக்காரிக்கு எவ்வளவு திமிரு. ஏக்கா, அவ ரெண்டு பேரும் இன்னும் என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்கா, அதையும் கேளுங்க. எங்க அம்மைக்கும் என் மைனிக்காரிக்கும் சண்டையை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கு மனசுக்கே நிம்மதியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, தெருவுல கடந்து ரெண்டு பேரும் சண்டை போட போறாவோ. அப்ப நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போவோம். கீதாக்கு எவ்வளவு திமிரு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்படி சண்டையை மூட்டி விடலாம்னு இவளா சொல்லி கொடுத்துருக்கா. அம்மா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுதா? இன்னும் நீ உங்க மாமியார் வீட்டுக்கு போகலையா? மாமியார் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கம்பி எண்ணெய் தான் போறியோ. போங்க கீதாக்கா, மாமியார் வீடு வெறும் போர். மாமியார் வீட்டுக்கு போய் நானும் எங்க மாமியார் கூட சண்டையை போடலாம், அப்படியாவது கொஞ்சம் நேரம் போகுமேன்னு பார்த்தேங்க்கா. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்கல. நானா போய் எங்க மாமியார் கிட்ட சண்டைக்கு இழுத்தாலும் அவங்க வலிக்கே வரமாட்டேக்காவக்கா. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காவோ. என் மாப்பிள்ளை கிட்ட சண்டையை போட்டாவது கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம்னு பார்த்தா அவன் ஒரு கிறுக்கு பைய. நான் என்னத்த பேசினாலும் காது கொடுத்து கேட்காதவ மாதிரியே ஒரு தட்டு இட்லியும் ஒண்ணா முழுங்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பேக்கை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. பாத்தேலக்கா, நீங்க இப்ப சிரிச்ச மாதிரிதான் என் பொழப்பும் சிரிப்பா சிரிச்சு போய் கிடக்கு. காலையில திங்கணும், டிவிய பார்க்கணும், படுத்து தூங்கணும், இப்படியே தாங்க என் நேரம் எல்லாம் என் மாமியார் வீட்டுல போயிட்டு இருந்துச்சு. அதான் எனக்கு போர் அடிச்சு பத்தியலா, அதான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். மாமியார் மருமவ சண்டை இல்லனா புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு எங்க வீட்டுல இருந்தா தானே வீடும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். என் மாமியாரும் என் புருஷனும் எனக்கு என்னத்துக்குப்பா வீண் பிரச்சனைன்னு காது கொடுத்து கேட்காத மாதிரியே வீட்டுல இருக்காவோ. அந்த வீட்டுல நான் எப்படிக்கா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களா. ஆமாமா, அந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? அடி பாதவதி, என்ன பேச்செல்லாம் பேசுதா இவா? மாமியார் வீட்டுல போர் அடிக்குன்னு எங்க வீட்டுல வந்து இருந்தா ஒரு வாரமா எனக்கு ஒரே போர் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதான் எங்க அம்மைக்கும் என் மைனிக்காரிக்கும் சண்டையை மூட்டி விடலாம்னு உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டேன். நீங்க சொன்ன ஐடியாவை கடைபிடிச்சதுனால தான் இன்னைக்கு எங்க வீடு கலகலான்னு இருக்கு. ஆமாட்டி, நீ இழுத்து விட்ட சண்டையில வீடு கலகலான்னு தான் இருக்கு. பீரோல துணியை அடுக்கி வைக்கிறத விட துணி எல்லாத்தையும் கீழே எடுத்து கலைச்சு போடுறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? அதுவும் எங்க அம்மா பீரோல எங்க மைனிக்காரி சாரி எல்லாத்தையும் நல்லா அழகா அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்தவக்கா. அப்படி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாத்தையும் கலைச்சு போடுறதுல இருக்கே ஒரு சுகம், தனி சுகம் தான்க்கா. ஏத்தி, உங்க மகா பேசுனதா இப்ப காது கொடுத்து கேட்டேளா? என் மேல பழி போட்டேல, இப்ப யார் மேல பழிய போட போறியோ? அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியே மொட்டை மாடியில காயப்பட்டிருந்த எங்க அம்மாவோட ரெண்டு புது சாரிய சர்ரு புர்ரன்னு கிழிச்சு தள்ளிட்டோம்ல. அடி பியாதி எடுப்பா, என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கா? அதுல ஒரு இசையே வந்திருக்குமே. ஆமாக்கா, டர்ரு புர்ரன்னு சாரிய கிழிக்கும் போது என்ன ஒரு இசை. என்ன வேணும்? பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பி உட்கார்ந்திருக்கா? கீதாக்கா, நான் ஒரு நல்ல விஷயத்தை கற்பனை பண்ணி பார்க்க போறேன். அதான் இந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்திருக்கேன். என்ன விஷயம்னு எனக்கும் சொல்லு மேனு.
இல்லக்கா, இந்நேரம் நான் இழுத்து விட்ட சண்டையில எங்க அம்மைக்கும் மைனிக்கும் பயங்கரமா அடிபிடி சண்டை வந்திருக்கும். ரெண்டு பேரும் தலைமுடிய புடிச்சு இழுத்து சண்டை போட்டிருப்பாவோ. கோபத்துல எங்க அம்மா என்ன சொல்லிருப்பாவோ தெரியுமா? விளக்க மாதிரி பீயும்னு சொல்லிருப்பாவோ. விளக்க மாதிரி இல்லக்கா, எங்க மைனிய எங்க அம்மா வீட்டை விட்டு கிளம்பிட்டி அப்படின்னு சொல்லிருப்பாவோ. கையில விளக்க மரம் தூக்கிட்டு வராமல வந்துட்டோம். எங்க மைனிக்காரியும் அழுதுகிட்டு, எத்தே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எங்க அம்மா கால்ல உளுந்து கதறி கதறி அழுதுருப்பாவோ. ஆமாடி, இப்ப யாரு கதற போறா? ஒண்ணு பாக்கதானே போறா. எங்க மைனிக்காரி எங்க அம்மா கிட்ட சண்டைய போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறத என் ரெண்டு கண்ணாலையும் பாக்கணும்க்கா. நீ ஒண்ணு கவலைப்படாத மீனு, எப்படியும் உங்க மைனிக்காரி இந்த வழியா தான் பேக்கையும் தூக்கிட்டு கண்ணீர் கம்பளையுமா அம்மா வீட்டுக்கு போவா. அத நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ரசிக்க வேண்டியதா. அட கேடுகிட்ட கிறுக்கி, வீடு வீடா குழம்பு வாங்கி திங்கப்பட்டவா இப்படி மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையவா மூட்டி விடுதா? சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சது நனத்தி அடிதான் அடி. எனக்கும் எங்க மாமியாருக்கும் சண்டைய மூட்டி விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆட்டமா போடுதிய ஆட்டம். சொல்லி அடிப்பேன் அடி, அடிச்சது நனத்தி அடிதான் அடி. நெத்தி அடி தானடி. மைனியாவது பைனியாவது இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்கிருதம் டி. மருமகளா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு அவ சுவாலியா முடிச்சிர வேண்டியதான். யாத்தாடி, எல்லாரும் கும்பலால வந்திருக்காவோ. எம்மா, யாம்மா இப்படி பேசுதா? பேசக்கூடாது டி. நீ பேசுன பேச்சுக்கெல்லாம் உன் வாயிலே 4 குத்து கொடுக்கணும் டி. 4 முடி என்கிட்டயா உங்க வேலையை காட்டுதியோ? ஆமா, நான் சின்ன பொண்ணுதான். உங்கள இன்னைக்கு பஞ்சர் ரகமா விட மாட்டோம்ல. திமிரு பிடிச்ச கீதா எல்லார் வீட்லயும் சண்டையை உண்டு பண்ணதுக்கு தான ரெடியா இருக்கா. ஆமா, அவளுக்கு தான் வீட்ல வேலை வெட்டி எதுவும் இல்லையே, அதான் அடுத்த ஆள் வீட்டு வேலை எல்லாத்தையும் சேர்த்து பாக்கா. யாத்தாடி, என்ன இப்படி சமட்டி தள்ளுதாளே? உன்னையெல்லாம் சமட்டியாட்டி தள்ளணும். ஓலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விடணும். யாத்தி, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாவே. இன்னைக்கு நம்ம கேதி அதோ கேடிதான். அம்மா, அம்மா அடிக்காத. இந்த 4 முடி கீழ கூட சேராத சேராதன்னு உன்கிட்ட எத்தனை நாளா சொல்லிருக்கேன். அம்மா, நான் அந்த அக்கா கூட சேரலம்மா. இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களையே பார்த்தேன். அடி பாவி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த 4 முடியை இவ பார்த்தாளா? பாத்தேலக்கா எப்படி எல்லாம் போய் சொல்லுதானே. ஆமா, இந்த மேனகாவுக்கு வாயை திறந்தாலே போய் தானே வரும். என்னைக்கு அவ உண்மையை பேசியிருக்கா? 1 மணி நேரமா இந்த பெஞ்சில உட்கார்ந்துதாங்க 2 பேரும் பாடு பேசிட்டு கிடந்தாளுவ. இப்ப பாடு பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம பார்த்தோம்ல. என் மவான ஓவரா செல்லம் கொடுத்ததெல்லாம் தப்புடி. என் குடும்பத்துக்குள்ள சண்டையை உண்டு பண்ணி என் குடும்பத்தையே கட்டமண்ண ஆக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தியோ? எம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுத? நானும் உன் குடும்பம் தானம்மா. இங்க பாருடி, உன்னை என்னைக்கு நான் கெட்டி கொடுத்தனோ அதுதான் உன் குடும்பம். மாமியார் கிளவி ஓவரா குடும்பம் குடும்பம்னு பாடு பேசிட்டு இருக்காவோ. சின்ன பொண்ணு, என்ன விட்டுரு சின்ன பொண்ணு, நான் எங்க வீட்டுக்கு போறேன். அம்மா, என் வாயிலேயே மிதிச்சிட்டாளே. 4 முடி இந்த ஊர்ல இருக்கணுமா வேண்டாமாங்கறத சீக்கிரமா முடிவு பண்ணிடுங்க. சின்ன பொண்ணு, நீ என்ன பக்கத்து ஊருக்கு போக போறியா என்ன? அடிச்சு துவைச்சாலும் இந்த குசும்பு தானம் போக மாட்டேங்க. என் மருமக வேற அடிக்கடி என்னையே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம். எம்மா, பெத்த பிள்ளை இப்படி அடிக்கலாமாமா? அடிக்கலாமாவா? உன்னையெல்லாம் அடிச்சு துவைக்கிறதுல நேரா உங்க மாமியார் வீட்டுல போய் நீ உழணும். அந்த மாதிரி உன்னை அடிக்கணும் டி. இங்க பாருமா, நீ இவ்வளவு நேரமா பேசுனதெல்லாம் சரிதான். ஆனா எங்க மாமியார் வீட்டுக்கு போடுங்கிற முடிவை நான் தான் எடுக்கணும். சின்ன பொண்ணே, அந்த 4 முடியை மட்டும் விட்டுறாத. அவளை அப்படியே கரைக்கிட்டு தூக்கி வீசி எறிஞ்சிரு. தாத்தாடி, கூட இருக்கப்பட்டவளே சொல்லி கொடுப்பாளோ போலுக்கு. 4 முடி மரியாதையா சொல்லிருங்க. உங்களுக்கு என்னதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? என் சம்மந்திக்காரி கிட்ட அந்த ஐடியா இந்த ஐடியான்னு சொல்லி கொடுத்து எங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணி விட்டுருக்கியோ. மைனி, நான் அந்த அக்காவும் சேர்ந்து எந்த ஐடியாவும் போடல. மைனி இரு, இந்த 4 முடியை கவனிச்சுக்கிட்டு உன்னை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிடுதேன். எம்மா, நீயாவது நான் சொல்லத கொஞ்சம் கேளுமா. இவ்வளவு நாளா நீ சொல்லதையெல்லாம் நான் கேட்டதனால இந்த நிலைமை. எம்மா, நான் கீராகா கிட்ட இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போற வழி எப்படின்னு இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இங்க இருந்து 2வது வீட்டுக்கு போறதுக்கு இப்படியே சுத்திக்கிட்டு போற வழி எப்படின்னு கேட்டாலோ? மரகதக்கா, இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு தாங்க அந்த அக்கா கிட்ட நான் வழிய கேட்டேன். நல்ல கேட்டமா வழியா அவளும் நல்லா சொல்லி தந்திருக்காள்ல உனக்கு. ஏக்கா, நீங்களாவது நம்புங்கக்கா.
இந்த மரத்துல எறும்பெல்லாம் என் கால்ல கடிக்கு சின்ன பொண்ணு என்ன கொஞ்சம் கீழே இறக்கி விடுறேன் உங்களை கீழே இறக்கி விடணும் இன்னும் இறக்கி விடுதேன் பாருங்க யாத்தாடி கீழே இறக்கி விடுனா டம்மடி கீழே தூக்கி போட்டுட்டாளா இதுதான் சரியான நேரம் இப்படியே பேசாம எஸ்கேப் ஆயிருவோம் இல்லடா இவ சம்மந்திகாரி கூட சேர்ந்து என்னையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாவோ 4 முடி எஸ்கேப் ஆயிட்ட ஆஹா என்னது கீராக்கா எஸ்கேப் ஆயிட்டாவளா அப்படினா இனிமேல் எங்க மைனி என்னலாம் கவனிப்பாவோ எப்படியாவது கீராக்காவ எங்க மைனி கிட்ட மாட்டி விட்டாதா எங்க மைனி கொஞ்ச நேரத்துக்கு என்ன கவனிக்காம இருப்பாவோ 4 முடி எங்க ஓடுனாலும் இந்த ஊர்ல தானே இருப்பியோ என்கிட்ட இருந்து உங்களால தப்பவே முடியாது எம்மா யாமா நீ இப்படி சர்க்கஸ்காரி மாதிரி ஏன் மேல இப்படி ஏறி நிக்கா கீழே இறங்குமா ஆமாடி என்ன பார்த்தா உனக்கு சர்க்கஸ்காரி மாதிரியே இருக்கு ஆமாம்மா கீழே இறங்கு இங்க பாருடி மேனகா நீ உங்க மைனிகாரி கிட்ட மாட்டிர கூடாதுன்னு தான் நான் அடிச்ச மாதிரி உன்னை மெதுவா அடிச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா என் மேல ஏறி நின்னுகிட்டு என்ன மெதுவா அடிச்சியா ஆமாடி நான் அடிச்சதுல சத்தம் மட்டும் தானே கேட்டுச்சு உனக்கு என்ன வலிக்கவா செஞ்சது பண்ண வேலை எல்லாம் வேண்டாத்தன வேலை இதுல உன் மைனிகாரி கிட்ட நீ மாட்டினேன்னு வச்சுக்க உன்னை அப்பளம் கணக்க நொறுக்கி போடுவ நொறுக்கி மைனி இந்த கீதாக்கா நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து நிறைய முருங்கைக்காவை களை வாங்கிட்டு போனாவோ என்னது நம்ம வீட்டு முருங்கை மரத்துல இருந்து முருங்கைக்காவை களை வாங்கிட்டு போனாவளா ஆமா மைனி நான் இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதான் உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல 100 முருங்கைக்காய் கிட்ட பறிச்சிருப்பாவோ எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு அவ்வளவு முருங்கைக்காயும் களை வாங்கிட்டு போயிட்டாவோ மைனி அந்த கீதா பண்ண வேலையை பார்த்தீங்களா 2-3 முருங்கைக்காவை குழம்பு வச்சுட்டு மீதி முருங்கைக்காவை வித்து பணமாக்கறணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாவோ மைனி அடி பாவி பக்கத்து வீட்ல எல்லாம் ஓசில குழம்பு வாங்கி தின்னுகிட்டு முருங்கைக்காவை வித்துட்டாளா அதேலக்கா இந்த கீதா சரியான சாமர்த்தியமான ஆளுதான் கமலாக்கா உங்க வீட்டு செடியில இருந்து கத்திரிக்காயும் களவாண்டிட்டு போனாவோ என்ன சொல்லுதா மேனகா அந்த கீதா எங்க வீட்ல இருந்து கத்திரிக்காயை களவாண்டிட்டு போனாளா ஆமாக்கா எங்க வீட்ல இருந்து முருங்கைக்காய் உங்க வீட்ல இருந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் களவாண்டிட்டு போய் விக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாவக்கா சின்ன பொண்ணு அந்த கீதா உன்கிட்ட இருந்து தப்பி போயிட்டா ஆனா என்கிட்ட இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது இன்னைக்கு நாமளா இல்ல அந்த 4 முடியான்னு பாத்துருவோம் ஏம்மா மைனி போயிட்டாவளாமா ஆமாடி நீ கீதா களை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே கமலாவும் உன் மைனிகாரியும் அவளை பிடிக்கிறதுக்கு ஓடியே போயிட்டாளுவட்டி அப்பா குறுக்கு நிமிர முடியலையே ரொம்ப நடிக்காதடி 2 மிதியதானே மிதிச்சேன் அதுக்குள்ள உன் குறுக்கு என்ன உடைஞ்சு வச்சா போமா நீ வேற மகாராணி மாதிரி இருந்தே இப்போ மட சாம்பிராணி ஆயிட்டே ஆமா இப்படி நீ மட சாம்பிராணி ஆவதுக்கு காரணமே நீதான் ஒழுங்கா உங்க மாமியா வீட்ல போய் புருஷன் கூட வாழறதுக்கு வழிய பாரு மரகதக்கா என் மேல அக்கறையா உள்ள ஆளு நீங்க மட்டும்தான் ஆமா இந்த வார்த்தையை தானே கீதா கிட்ட சொல்லியிருப்ப நம்மள பத்தி மரகதக்காக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு மரகதக்கா இங்க வாங்க சீக்கிரமா அம்மை மவளை என்னன்னு அடிச்சிட்டு கிடங்க எங்களுக்கு என்ன ஆஹா எல்லாரும் இங்க இருந்து போயிட்டாவோ என்னம்மா சொல்லுதா ஏடி மக்கா உன் மைனிகாரி கமலா அப்புறம் மரகதம் 3 பேருமா சேர்ந்து கீதாவை பிடிக்க போயிட்டாளுவடி நம்ம மெதுவா நம்ம வீட்டுக்கு போயிருவோம் சரிம்மா எப்படியாவது மைனிகாரி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரணும் உனக்கு மட்டுமா உன் மைனிகாரிய பார்த்து பயமா இருக்கு எனக்கும் தான் என் மருமவளை பார்த்தா ஒரே பயமா தான் இருக்கு அவ்வளவு பயத்தையும் மனசுல இவ்வளவு நேரமா அடக்கி வச்சிருந்தேன் தெரியுமா சரிம்மா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல வா நம்ம வீட்டுக்கு போயிருவோம் 4 மணி எங்க போனாலும் என் கையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது அந்த 4 முடிய பிடிச்சே இல்லையா ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாவக்கா எப்படி ஒரே ஓட்டமா ஓடுனாலும் இந்த ஊரையே தானே சுத்தி சுத்தி வருவா அந்த 4 முடி மட்டும் என் கையில கிடைக்கட்டும் 4 முடியையும் இணுங்கி எடுத்துருதேன் உன் சம்மந்திகாரி கிட்ட எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கா பாத்தியா சின்ன பொண்ணு கீதாக்கா சொல்லி கொடுக்கிறது இருக்கட்டும்க்கா என் சம்மந்திகாரி மட்டும் என்ன லேசுப்பட்டவளா இந்த 4 முடிய துரத்திட்டு வந்ததுல மேனகாவை மறந்துட்டேனே சின்ன பொண்ணு உன் மாமியார் சம்மந்திகாரியும் அங்க கமலா வீட்டு பக்கத்துல தான் நிக்காவோ ஐயோ சின்ன பொண்ணு அங்க பாரு உன் மாமியார் சம்மந்திகாரி என்ன ஓட்டம் ஓடுறாவனு அட பாவிகளா மவளை காப்பாத்துறதுக்கு அம்மையும்ல சேர்ந்து ஓடுதாவோ எங்கக்கா ஓட்ட ஓடி போறாவோ எப்படியும் நேரம் எங்க வீட்டுக்கு தான் போவாவோ இருங்க உங்க 2 பேருக்கும் நான் வாரேன் எப்பாடா எப்படியோ மைனிகாரிய கீதாக்க பக்கமா தசை திருப்பி விட்டுட்டு வீட்டு பக்கமா வந்து சேர்ந்துட்டேன் ஆமாடி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் நான் தானமா மைனி கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன் நீயே தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லுதா ஆமாடி நீ பண்ணின வேலையில உன் மைனிகாரிய நான் அடிச்சு விட்டபடி என்னமா சொல்லுதா ஆமாடி நீ ஏன் சேலையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு
உன் மைனிகாரி தான் கிழிச்சு போட்டான்னு என்கிட்ட சொன்னேலாட்டி அந்த கோவத்துல தான் டீ பலார்னு உன் மைனிகாரி கண்ணத்துல அரைஞ்சு போட்டேன். நானே உன் மைனியை பார்த்து பயத்துல வயித்தலாம் கலங்கி போய் கிடக்கேன் தெரியுமாட்டி. எப்பாடா எனக்கு இப்பதான்ப்பா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் மட்டும்தான் என் மைனிகாரி கிட்ட அடி வாங்குவேன்னு நினைச்சேன். நல்ல வேளை இப்ப கூட்டாளியா எங்க அம்மாவும் என் கூட சேர்ந்துட்டாவும். ஆஹா என்னம்மா என்னாச்சு? எடி உன் மைனிகாரி வாராடி. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அம்மா இம்மாவோட நேரா வீட்டுக்கு தானே வந்திருக்காவோ. வீட்டை விட்டு வேற எங்க போவாவோ ரெண்டு பேரும். எம்மா அடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேக்கு, ஆனா ரியாக்ஷன் கம்மியா இருக்க. அம்மா மகளை அடிக்க மாதிரியே நடிக்காவோ. மாமியார உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. உன்கிட்ட எத்தனை நாளைக்கு நான் சொல்லுது, மாமியார் வீட்ல இருந்து வந்தியா 2-3 நாள் இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டியா உடம்ப தேத்தினியான்னு இருக்கிறதுக்கு இல்லாம எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடுதியா. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஏய் அப்பா மாமியாருக்கு என்ன நடிப்பு, அப்படியே மக மேல கோவமா பாருங்களாங்க. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் கமலா, மருமக நிக்க பத்தியா. அதனாலதான் மக கிட்ட இந்த நடிப்பு நடிக்காவோ. இதே நீங்க இந்த பக்கம் தள்ளி போங்க, என் சம்மந்திக்காரி கிட்ட நான் பேசிக்கிடுதேன். அவகிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. மருமகளா நீ பேசாம இரு மருமகளா. என் மகளை நான் பாத்துக்கிடியே. அவ பண்ணின பிரச்சனைக்கு நான் தான் அவளுக்கு தண்டனை கொடுப்பேன். பாருங்க தே, உங்க மகா பிரச்சனை பண்ணினது என்கிட்ட. செய்யற வேண்டாத வேலை எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு என்ன மாட்டி விட்டது உங்க மகா. அதனால நான் தான் அவளை கவனிப்பேன். மருமகளா நீ எந்த கஷ்டமும் படாத, என் மகளை நான் கவனிச்சுக்கிடுவேன். இவ பண்ணின வேலைக்கு இவளை இன்னைக்கு ரூமுக்குள்ள தள்ளி கதவை சாத்தி பூட்டி விடுவேன். அப்பதானே இவளால வெளியே எங்கேயும் வர முடியாது. வெளியே வராம இருந்தாதான் யார்கிட்டயும் வம்பு இழுக்காம இருப்பா, நமக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடாம இருப்பா. ஓஹோ, உங்க மகளை ரூமுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே பாலும் பழமும் தியானமா கொடுத்து உடம்ப தேத்தி விட போறேளோ? ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகளா. அவ பண்ணின வேலைக்கு என்ன தியானம் பாலுமா கொடுப்பாவோ. ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு போட்டோம்னா வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டு கிடப்பால உள்ளேயே. பாருங்க தே, எனக்கும் என் சம்மந்திக்குள்ள பிரச்சனையை நான் பாத்துக்கிடுதேன். நீங்க தள்ளி நில்லுங்க. யாத்தாடி மருமவ சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வருதே, எதுக்கு நம்ம ஒதுங்கியே நிப்போம். மைனி நான் மைனி தம்பி. என்ன சொன்னா மாமியார் வீட்டுல உனக்கு போர் அடிக்கா? போர் அடிச்சதுன்னா மாமியார் மருமகளும் தெருவுல கடந்து உருண்டு சண்டை போட வேண்டியது டி. மாமியார் வீட்டுல போர் அடிக்கின்னு அங்கிருந்து கிளம்பி வந்து எங்க வீட்டுல மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டைய முடிய விடுத. மைனி என்னை இப்படி அடிக்காதே மைனி. எங்க அம்மா என்ன ஏற்கனவே அடிச்சு தள்ளிட்டாவா. நீங்க வேற இப்ப என்ன திருப்பி அடிக்காதீங்க மைனி. உங்க அம்மா பிரச்சனைக்கு ஒன்னு அடிச்சிருப்பாவோ, எனக்கு நீ பிரச்சனை பண்ணதுக்கு நான் தானே தனியா ஒன்னு அடிக்கணும். வேண்டாம் மைனி அடிக்காதியா, இந்த பிஞ்சு உடம்பு தாங்காது. 4 முடி கூட சேர்ந்து நாடகமா ஆடுத நாடகம். எங்க மைனிகாரி என்ன அடிச்சு துவைச்சு எடுக்காவல. ஆமாடி நீ பண்ணின வேலைக்கு உன் மைனிகாரி உன்னை அடிச்சு துவைக்க தான் செய்வா. இன்னும் பாரு கொஞ்ச நேரத்துல புளிஞ்சி கொடியில காய போட்டுவா பாரு. தாய் கிழவி உன் மருமக என்ன பண்ணி இப்படி அடிச்சு மிதிச்சு துவைக்க நீ என்னடா பாத்துக்கிட்டே இருக்கா? என்ன காப்பாத்து. நான் என்னடி செய்ய? உன் பேச்சு கேட்டு அவளை வேற நான் அடிச்சு விட்டேன். அவளே என்ன அடிச்சு மிதிச்சு துவைச்சிருவாளோன்னு பயத்துல இல்லாட்டி நானே கெதியலங்கி போய் நிக்கேன். ஆஹா என் மவளையும் அடிச்சுக்கிட்டு என்னையும்ல திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கா. ஐயோ என் மருமக பார்வை என் மேல விழுத. அடுத்தது என்னதான் மிதிக்க போறாளோ? எங்க மைனி எங்க அம்மாவை தான் பாத்துக்கிட்டு இருக்காவோ. நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிர வேண்டியதா. அடி பாவி என்ன என் மருமக கிட்ட மாட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாளே. எத்தே மருமகளே எத்தே, உங்க மகா பேச்ச கேட்டு என்ன அடிச்சல்ல, உங்ககிட்டயும் தீக்கிறதுக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஆஹா இவகிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஐயோ சின்ன பொண்ணு என்னாச்சு உங்க மாமியாருக்கு? திடுதிப்புன்னு டப்புன்னு கீழே விழுந்துட்டாவோ. எங்க மாமியாரு மயங்கி விழுந்துட்டாவலாம். என்ன நடிப்பு பாத்தீங்களாக்கா? அம்மா மவள ஒரே நடிப்பாதான் இருக்கு. ஏக்கா சீக்கிரமா மாலையை வாங்கிட்டு வாங்க, புதைச்சிருவோம். ஆஹா இவ செஞ்சால செஞ்சு விடுவாமா. எத்தே நடிப்பா நடிக்குதியா? உங்க மகா கணக்க தீர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க கணக்க தீர்த்துக்கிடுதேன். எப்பாடா கொஞ்ச நேரத்துல